எல்லோருக்கும் வணக்கம். தினமும் காலையில் இளநீர் விற்கிறது அது இயற்கை தான். பெரும்பாலான இடங்களில் இளநீர் கிடைக்கும். இதில் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, காலையில் ஒருத்தர் இளநீர் விற்றுக்கிட்டு போகிறது ஒரு தள்ளு வண்டியில் இளநீர் விற்றுக்கிட்டு போகிறாரு. அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் போய்கிட்டு இருக்காரு. அவர் சாதாரணமாக ஒரு ட்ரவுசர் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு பார்த்தா ஜென்டில்மேனாக இருக்கார். அவர் என்ன பண்ணார், அவர் இந்த இளநீ வண்டி போகிறதுக்கு முன்னாடி அவர் போய்கிட்டு இருக்காரு. ஒரு இளநீ விற்கிறவர் என் நண்பன். ஆனால் நானும் என்ன பண்ணேன், கொஞ்சம் தூரத்தில் போய்கிட்டே இருந்தேன். சும்மா அப்படி நானும் வாக்கிங் போகிற மாதிரி போய்கிட்டே இருந்தேன். அப்போ இந்த இளநீ விற்கிறவர் என்ன பண்ணார், ஸ்டைலாக, அதாவது எதை கேட்டாலும் இப்போ இது அந்த காலம் இல்லை, இது அப்போ உள்ள காலம் இல்லை, இது இப்படி காலம், இது புதுமையான காலம், அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த இளநீ விற்கிறவர் என்ன பண்ணார், ஸ்டைலாக ஏளநீ. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏளநீ, இப்படி ஒரு 2-3 தடவை ஏளனின்னு சொல்லும்போது அவர் பார்த்துட்டார் முன்னால் போகிறவர். ஆனால் அந்த முன்னால் போகிறவர் எங்கே போகிறாரோ அவரை பின்தொடர்ந்து இவரும் போய்கிட்டு இருக்கார். யார், என் நண்பன் இளநீ விற்கிறவர். அப்போ இவர் என்ன பண்ணார், இந்த இளநீ விற்கிறவர் மறுபடியும் அவரை தொடர்ந்துக்கிட்டு ஏளநீ அப்படின்னாரு. இது என் நண்பன் 3ஆவது தடவை பார்க்குறாப்புல. 3 தடவையும் ஏளநீ அப்படின்ட்டார். அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. திரும்பி பார்த்தாரு, நீ யாரியா? நான் இளநீ விற்கிறேன். இளநியா இல்லை ஏளநியா? ஸ்டைலாக சொன்னாங்க ஏளநீ அப்படின்னு. இல்லை, நீ என்னையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற, காரணம் நான் போகிற இடம்லாம் நீ வந்துக்கிட்டே இருக்க, என்னை பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற. ஆனால் நீ விற்கிற எனக்கு ஒரு மாதிரி என்னமோ மாதிரி இருக்க. ஏளநீனாக்கா நான் ஏழை இல்லை, இருந்தாலும் நீ ஏளநீ ஒத்துக்கிட்டு இருக்கிறீ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாரு. அப்போ இவர் என்ன சொன்னார், சார் கோச்சிக்கிறாதீங்க, எல்லோரும் இப்போ இந்த காலத்தில் பெரும்பாலான மக்கள் ஸ்டைலாக, அதாவது அந்த காலத்தை விட நிறைய மாறி எதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி எனக்கு ஒரு ஸ்டைலாக இளநீ விற்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துச்சு. அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், சரின்னு ஸ்டைலாக மாற்றிக்கிட்டு ஏளநீ அப்படிங்கிற அப்படின்னாப்புல. இனிமேல் இந்த மாதிரி சொல்லாத, எனக்கு கோவம் வந்துடும். அதுக்கு நீ எனக்கு பின்னாடி வந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனால் எனக்கு நல்லதாக பிடிக்கலை. நீ விற்கிறது எப்படியோ அந்த மாதிரி விற்றுக்க. ஏளநீன்னு இனிமேல் எனக்கு பின்னாடி நீ சொல்லக்கூடாது. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உனக்கு தெரியாது, என்ன இருக்குது எனக்கிட்ட அதுவும் தெரியாது. நீ பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காத, அந்த காலம் அப்படின்லாம் அப்படின்னாரு. அப்போ இவரும் என்ன பண்ணார், சரி நம்ம இனிமேல் திருந்திடுவோம் அப்படிங்கிறக்காக வேண்டி இப்போ ஒரு திருந்தி நல்லா விற்றுக்கிட்டு போகிறார் என் நண்பன். இளநீர் அந்த மாதிரி சொல்லி விற்றுக்கிட்டு போகிறாரு. இப்போ விற்பனை அவருக்கு நல்லா ஆகிக்கிட்டு இருக்கு நண்பனுக்கு. ஆனால் ஏளநீ அப்படிங்கிறத அவர் நிறுத்திட்டார். இதுதான் மாறுதலுக்கு அர்த்தம், இதே நம்முடைய வாழ்க்கைக்கும் அர்த்தம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல கருத்துங்கிற பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.